தெரிந்து கழகத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொல்லுபவர்களை கழக உறுப்பினர்களாக சேர்த்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கழகத் தலைவர் தளபதி அறிவித்ததை போல எதிர்பார்த்ததை விட மிக 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 விரைவாக உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஓரணையில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொள்கிறோம் என்ற திட்டத்திலும் அதிக உறுப்பினர்களை சேர்த்த வண்ணம் இன்றைக்கு எழுச்சியோடு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னதை போல் மாலையில் இன்றைக்கு காலை தஞ்சை வடக்கு பகுதியில் ஆங்காங்கு உள்ள வாக்குச்சாவடி மைய அளவில் உள்ள ஊர்களை, கிராமங்களை, குக்கிராமங்களை தேடிச் சென்ற நாங்கள் இன்றைக்கு நம்முடைய தஞ்சை மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட மேலத்திருப்பந்துருத்தி பேரூரில், அதே மாதிரி ஆவியக்கரை ஆதிதிராவிடர் தெரு, இப்பொழுது மருத்துவக் கல்லூரி பகுதி ஆகிய இடங்களில் இன்றைக்கு நாங்கள் வீடு வீடாக சென்று கழகத்தோழர்கள் செய்கிற பணியை பார்வையிட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும், தஞ்சை சட்டமன்ற உறுப்பினரும், மேயரும், துணை மேயரும், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களும், அண்ணன் செல்வம் போன்றவர்களெல்லாம் இணைந்து ஊக்கப்படுத்தும் விதமாக எல்லா பகுதிகளுக்கும் தொகுதிகளுக்கும் சென்று வருகிறோம். துவக்கத்தில் திருவையாறு முடித்து இப்பொழுது தஞ்சை, அடுத்து ஒரத்தநாடு தொகுதிக்கும் செல்ல இருக்கிறோம். ஆக தளபதி எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு 1000 மடங்கு உற்சாகமடைந்து பொதுமக்கள் எங்களை வரவேற்பதும் உற்சாகப்படுத்துவதும் பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இது இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாத அரும்பணி. அதைவிட இன்னொன்று, இன்றைக்கு நீங்க வாட்ஸ்அப் இணைப்பெல்லாம் உறுப்பினராகி விடலாம் என்ற ஒரு வேடிக்கையான உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் அரசியல் கட்சிகள் செய்கிறது. ஆனால் இது அப்படி அல்ல. உங்கள் போன் நம்பர் என்ன, அதை பதிவு செய்து ஓடிபி வந்து உறுப்பினராக சேர்த்துக்கொள்ள என்று கேட்டு அப்படி பதிவு செய்வது. நான் அறிந்தவரை தெரிந்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாரும் எப்படி குறை சொல்ல முடியாதோ அந்த அளவுக்கு 100க்கு 100 ஆவணம் இருந்த உறுப்பினர்களை சேர்க்கிற ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை திமுக கழகத்துக்கு உண்டு. அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி. அதிமுக கூட்டணி யார் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியாத நிலையில் அந்த கூட்டணி இருக்கிறது என்பதை ஊடகத்தில் இருக்கிற நீங்களும் அறிவீர்கள், நாடறிந்த மக்களும் நன்றாக அறிவார்கள். கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பது மோடி அமித்ஷா பிரச்சாரம். கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்பது மோடி அமித்ஷா பிரச்சாரம், தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய நயினார் நாகேந்திரன் உட்பட. ஆனால் தனித்த ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். அதனுடைய வீழ்ச்சியும் தெரியும். அதே நேரத்தில் அதிமுக பிரிந்து போனவர் என்றைக்கும் கூட்டணி தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லுகிற நிலை. எனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக, அன்பு தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்கள் கூட்டணியிலிருந்து விலகவில்லை என்ற புதிய அத்தியாயத்தை உருவாக்கி, கலைஞர் இல்லாத நாளில் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டிய தலைவராக நம்முடைய திமுக தலைவர் இருப்பது எங்கள் கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற பலம். இதை மறைப்பதற்கும் இதனுடைய அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக தான் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர எதிரணியில் பலமான கூட்டணி இதுவரை தமிழகத்தில் அமையவில்லை. அமைந்தாலும் அதை பற்றி கவலைப்படுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. முதல்வரை வச்சுக்கிட்டு திருமாவளவன் 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? 4 ஓட்டில் 1 ஓட்டு என்று சொன்னதனுடைய நோக்கம் விடுதலை சிறுத்தை தோழர்கள் இந்த ஆட்சி அமைவதற்கும், இந்த ஆட்சி தொடர்வதற்கும், பாசிசை வீழ்த்துவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அவர்கள் வாங்குகிற வாக்குகளில் 4ல் 1 ஓட்டு நம்முடைய ஓட்டாக இருக்க வேண்டும் என்று அந்த கட்சியை சார்ந்த தோழர்களுக்கு அவர் சொல்லுகிற அறிவுரை. அதை வேறு கோணத்தில் எடுத்து திசை திருப்புவோம் என்றால் அரசியல் பித்தலாட்டம். அவர் சொல்லுவது இந்தியா கூட்டணி தான் வளமை வாய்ந்தது, மதசார்பற்றது, சனாதானத்தை ஒழிக்கக்கூடியது. அதற்கு தலைமை தாங்குகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதற்கு வலு சேர்க்க வேண்டும். எனவே திமுக கூட்டணி கிடைக்கிற வாக்குகளில் 4ல் 1 ஓட்டு நம்முடைய ஓட்டாக இருக்க வேண்டும் என்று அந்த தோழர்களுக்கு அவர் உயிர் கொடுக்கிறார். அதை வேலை வாங்குகிறார், அதற்கு ஆணையிடுகிறார். அந்த பொருளில் தான் அதை எடுத்துக்கொண்டு அரசியல் பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோமே தவிர வேறு எந்த வேறொரு மாற்று சிந்தனை இல்லாத கூட்டணி திமுக கூட்டணி. திருச்சி சிவாவினுடைய பேச்சு வந்ததும் எல்லோருக்கும் தெரியும். அதை பற்றி மாற்று கருத்து சொன்னதும் ஊடகத்தில் தெரிந்த வண்ணம் தான் இருக்கிறது. அந்த எண்ணத்தில் நிச்சயமாக அணி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்க மாட்டார். அதிமுக கூட்டணி வலுவா இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளா எடப்பாடி அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கூட அவங்க வலையில விழ மாட்டோம் சொல்லியிருக்காங்க, கடுமையா சொல்லியிருக்காங்க. மீண்டும் அழைக்கிறாங்களா என்ன நோக்கத்தில்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஏதோ தேர்தலுக்காக ஓட்டு பிளஸ் ஓட்டு என்று வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இது லட்சிய கூட்டணி, நாட்டு மக்களை பாதுகாக்கிற கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணிக்கு எதிராக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் மதசார்பற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கும் மாநில சுயாட்சி என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கும் அச்சப்படக்கூடியவர்கள். எனவே மாநில சுயாட்சி, மாநிலத்தினுடைய மொழி, இனம், மானம் காக்க, மதசார்பற்ற கொள்கையை காக்க, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதுகாக்க ஒரு அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, விடுதலை சிறுத்தையோ, காங்கிரஸோ, இன்னும் இருக்கிற கட்சிகளோ என்றைக்கும் திமுக தலைவருடைய கரத்தை பிடித்து பல வெற்றிகளை கண்ட நாங்கள் அதை பார்க்க வேண்டும்.
தோல்வியுற்றவர்கள் வேண்டுமானால் தோல்வியுற்றவர்களோடு சேர்ந்து வர சட்டமன்ற தேர்தலில் தோற்று போகலாமே தவிர வெற்றி பெற்ற நாங்கள் என்றைக்கும் கரங்களை பிடித்து வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருப்போம். 2026 முதன்மை வாய்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி. 2ஆம் இடம் 3ஆம் இடம் யாருக்கு என்பதுதான் போட்டியை தவிர முதலிடத்தில் என்றைக்கும் திமுக தலைவர் தான் இருக்கிறார். போதுவாங்க.